ஓகே, மாணவ செல்வங்களே, நாளைய சமுதாயங்களே, நாளைய டாக்டர்களே, நாளைய இன்ஜினியர்களே, அனைவருக்கும் மதிய பொன்னான வணக்கங்கள். வணக்கம். ஜூபிட்டர் அகாடமியின் வணக்கங்கள். ஓகே, so myself called Nagadatta. Hi to everyone and Madan Gauri சொல்ற மாதிரி hi squad. Yeah, right. இன்னைக்கு லாஸ்ட் 2 வீடியோஸ்ல வந்து நம்ம அப்பா பிரின்சிபல் பார்த்தோம், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம். இன்னைக்கு அதோட கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன், இட் இஸ் வெரி பேசிக். ஓகே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேப்ஸ் ஆஃப் an orbit. Now what is mean by orbit? What is mean by orbit? Orbit அப்படின்னா it is a space around a nucleus where the electron density is higher. So nucleus சுத்தி இருக்கிற இடம் எங்க வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து அதிகமா இருக்கும், அதுதான் ஆர்பிட் அப்படிமா. அப்போ இது பொது வாழ்க்கையில வந்து எங்க அப்ளை பண்ணலாம், எங்க சார் இதெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா, இது பொது வாழ்க்கையில பார்க்க முடியாது, பட் we can see the scientific evidences like, so for example we have a sun here and earth இருக்கு, கரெக்டா? earth எந்த டைரக்ஷன்ல வந்து சன்னை சுத்துது அப்படின்னா, always remember it will be in a ellipticalல சுத்தும். ஓகேவா? at the same time we have a natural satellite called moon. இந்த மூன் வந்து எந்த டைரக்ஷன்ல சுத்தும், எப்படி சுத்தும்? சோ மூன் வந்து எப்படி சுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, earth சுத்தி சுத்தும், earth வந்து சன்னை சுத்தும். so which will be in a spiral. ஓகேவா? so spiral ஷேப்ல சுத்தும். இந்த ஸ்பைரல் அண்ட் எலிப்டிக்கல் இது எல்லாமே தான் ஷேப்ஸ் ஆஃப் an orbit normally. அப்போ கெமிஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்பிட் ஷேப்ஸ் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்க, each and every orbit has a certain capacity to hold an electron. ஒரு ஆர்பிட்டுக்கும் ஒரு ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கு. சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து S orbit. S orbit is a spherical in shape, but இங்க sphere வரைய முடியாது, so we can consider as a circle. So circle in space, it contains the two orientation, 1s and 2s. இவனுடைய கெப்பாசிட்டி என்ன, எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் வரைக்கும் ஹோல்ட் பண்ணும். அதனாலதான் நம்ம வந்து எப்பவுமே வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும் போது 1s2 அப்படின்னு போடுவோம், அதுக்கு மேல பண்ண மாட்டோம். அப்படின்னா எஸ் ஆர்பிட்டுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் தான் பத்தம் அப்படின்னு அர்த்தம். சோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆர்பிட் அப்படின்னா P. So P ஆர்பிட்ல வந்து என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா, இட்ஸ் கால்ட் டு பி a dumbbelled shape. ஓகேவா? நிறைய பேர்ல வந்து ஒரு விதமா இருப்பாங்க. So dumbbelled shape will be the proper way. So it contains the 3 orientation, P of X, P of Y and P of Z. என்னென்ன ஆக்சஸ்ல இருக்கோ அதை பேஸ் பண்ணி we can say the orientation. அப்போ இவனுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னா 6 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கப்புறமா யாரு அப்படின்னா டி ஆர்பிட்டல். சோ டி ஆர்பிட்டல் வந்து என்ன ஷேப் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாவர் இன் ஷேப் அப்படின்னு சொல்லலாம், இல்லன்னா டபுள் டம்பிள்னு சில பேர் இதுல சொல்லியிருப்பாங்க. அண்ட் இட்ஸ் செட் டு பி a clawer in shape. சோ இவனுக்கு எத்தனை ஓரியன்டேஷன் அப்படின்னா, எத்தனை விதமாக இவனை பார்க்கலாம் அப்படின்னா 5 ஓரியன்டேஷன்ஸ்ல பார்க்கலாம். டி ஆஃப் xy, d of yz, d of xz and d of x square minus y square and d of z square. அப்போ இவனுடைய ஹோல்டிங் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா, எத்தனை எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் இவன் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். And apart from it we have a last orbital which is said to be a f orbital. இவனுக்கு வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் ஹோல்ட் ஆகும் அப்படின்னா 14 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் இவன் ஹோல்ட் பண்ணுவான். சோ இப்போ ஓவராலா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்ஸ் அப்படின்னா S, P, D and F. So as the orbit size increases, energy of an atom also increases. So S, consider P will have a higher energy level compared to D compared to F. அப்ப இதெல்லாம் எங்க சார் லிங்க் பண்ணலாம்னா, இது very basic. ஓகேங்களா? And I want you to find out what is the shape of a F orbital and how many orientation are there, and அது கமெண்ட் செக்ஷன்ல வந்து கீழே கொடுங்க. 7 ஓரியன்டேஷன்ஸ் இருக்கு, வாட் ஆர் தே அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. ஓகே, சோ எனர்ஜி லெவல் கம்பேர் பண்ணும்போது S will have a higher, I mean S have a little energy level compared to P compared to D and F will have a higher energy levels. இந்த பேசிஸ்ல தான் வந்து இருக்கும். பட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது F ஆர்பிட்டல் லாங்கர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். சோ இதுதான் ஷேப்ஸ் ஆஃப் a orbital. சோ இந்த யூனிட் வந்து எங்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா P block எலிமெண்ட்ல வரும், S block எலிமெண்ட்ல வரும், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்ல வரும், கெமிக்கல் பாண்டிங்ல வரும். சோ இந்த எல்லா சார்ட் ஆஃப் திங்ஸ்ல this is a very basic thing. And thank you, signing off.